நடிகர் சூரி தமிழ் சினிமாவில் காமெடியனாக இருந்து தற்போது ஹீரோவாக படங்களில் நடித்து வருகிறார். சினிமா வாய்ப்பு தேடி வந்த காலத்தில் பசியில் ரோட்டில் படுத்து கிடந்தது, ஒரு ஆபீஸில் பசியால் மயங்கி விழுந்தது பற்றி எல்லாம் தற்போது பேசியிருக்கிறார். அஜித்தின் ஜி படத்தில் நடித்த போது அடிபட்டு விட்டது. அதை பார்த்துவிட்டு அஜித் எந்த ஊர் என கேட்டார். மதுரை என சொன்னது. மதுரைக்காரங்க எல்லாருமே ஏன் இவ்வளோ ஃபயரா இருக்காங்க என அவர் கேட்டார். பெயிண்டர் வேலை செய்தபோது நாங்கள் எல்லோரும் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த போது ஓனர் வருகிற எல்லாரும் எழுந்து ஓரமா போங்க என சொல்லி சாப்பாட்டிலே இழுத்து ஓரமா விட்டு விட்டார்கள். வெண்ணிலா கபடி குழு படம் ரிலீஸ் ஆன பிறகு ஒரு ஜவுளி கடைக்கு துணி எடுக்க போகிறோம். அப்போது கூட்டம் அதிகமாக வந்து என்னிடம் போட்டோ ஆட்டோகிராஃப் எல்லாம் கேட்கிறார்கள். அதனால் அந்த கடை மேனேஜர் வந்து என்னை எம்டி ரூமில் அமர சொல்கிறார். உங்களுக்கு துணி அங்கே வரும், அங்கேயே பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் என கூறினார். பெயிண்டர் வேலை செய்தபோது சாப்பாடுகளை இழுத்து ஓரமாக விட்ட அதே கடைதான் அது. அந்த ஓனரை ரூமிலேயே அப்போது இருக்க சொன்னார்கள். என் ஆஃபீஸுக்காக ஒரு பில்டிங் பார்க்க சொன்னேன். அப்போது ஒரு ஆஃபீஸ் பார்த்து ஒரு தொகை கூறினார்கள். அதற்கு சொன்ன தொகையை வாங்கிக் கொள்வதாக கூறிவிட்டேன். அதன் பிறகு என் மனைவி அதற்கு சண்டை போட்டார். உங்களை ஏமாளி என சொல்கிறார்கள். அந்த ஆபீஸ் இவ்வளவு விலையெல்லாம் போகாது என சொன்னார். ஆனாலும் நான் அந்த ஆபீஸை வாங்கி பால் காய்ச்சி விட்டேன். அதன் பிறகு மனைவி சண்டை போட்டார். அந்த பில்டிங்குக்காக நான் எந்த விலை வேண்டுமானாலும் கொடுப்பேன் என கூறினேன். நான் வாய்ப்பு தேடிய காலத்தில் பசியால் மயங்கி விழுந்து விட்டேன். அப்போது ஒரு 5 பைசாவுக்கு டீ வாங்கி கொடுத்து அனுப்பினார்கள். அந்த பில்டிங் தான் அது. தற்போது என் ஆபீஸ் அங்கே தான் இருக்கிறது என சூரி கூறினார்.